என் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இப்பொழுது நம்ம ஜான் ஜெபராஜ் இஷ்யூவை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது சமீபத்தியமாக வந்த செய்தி என்னவென்றால், ஜான் ஜெபராஜை பிடிக்க முடியாதபடிக்கு போலீஸார் திணறி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு போதகர் தலைமறைவு. நம்ம இதற்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம், தீவிரவாதி தலைமறைவு, திருடன் தலைமறைவு, அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். கொலைகாரன் தலைமறைவு அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் இப்பொழுது முதல் முறைமையாக போதகர் தலைமறைவுங்கிற ஒரு கேவலமான செய்திகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இதற்கு எல்லாத்திற்குமே முழு காரணம் யார் என்றால் கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நீங்கள் தான். இப்பொழுது ஜான் ஜெபராஜ் பிடிபடும் போது நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அதாவது நிறைய பேர் மாட்ட போகிறாங்க. ஏன்னா இவர் மாட்டிக்கிட்டார்னா இவர் நிறைய ஊழியக்காரங்களோட பேரெல்லாம் இவர் வெளியிட வேண்டியது இருக்கும். யார் யார் சில்மிஷன் பண்ணால் இதில் நிறைய பெரிய ஒரு தொடர்பு இருக்குது. அவங்க அத்தனை பேரும் மாட்ட போகிறாங்க. அதனால் இதுக்கு இவருக்கு பின்னாடி இருந்து பேக்கப்பாக இருந்து செயல்படுகிற பாஸ்டர்களோட சதித்திட்டமாக கூட இருக்கலாம். இவரை போலீஸ் கைகளில் மாட்ட விடாமல் எப்படியாவது ஜாமீனை கொடுத்து தூக்கிட்டோன்னா நம்ம எல்லோரும் தப்பிச்சுக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ அப்படிப்பட்ட போதகர்கள் போய் ஒரு தலைமறைவு ஆகிருக்கலாம். என்ன தான் பண்ணாலும் சரி, இவர்களுக்கு கடவுளுடைய இதில் தப்ப முடியாது. ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனுடைய வேலை என்ன? கிறிஸ்து நல்லவர் என்பதை அந்த உலகத்துக்கு காண்பிக்கணும். அதுதான் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனோட அழைப்பு. நான் நல்லவன், நான் பெரியவன், நான் யோக்கியமானவன், நான் புகழ் பெறணும், நான் பிரபலமடைங்கிறத காமிக்க அழைக்கப்படலை. கிறிஸ்து நல்லவர் என்பதை காண்பிக்கணும். ஆகையால் இந்த ஜான் ஜெபராஜ் கிறிஸ்து கெட்டவர் என்பதை இந்த உலகத்துக்கு காண்பித்து விட்டார். 1 யோவான் 4:8 அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படின்னா இந்த ஜான் ஜெபராஜுக்கு அவனோட மனைவி மேலே அன்பு கிடையாது, அவன் பையன் மேலே அன்பு கிடையாது. அவங்க 2 பேரும் பிரிகிறாங்கனாலே அதுக்கு மேஜரான காரணம் என்னென்னா அன்பு இல்லை. அன்பு இல்லாததுனால தான் பிரிகிறது. அப்படின்னா அன்பே இல்லாதவன் தேவனே அறியான். அப்படின்னா ஜான் ஜெபராஜுக்கு தேவனே யாருன்னே தெரியாது. அதை விசுவாசிகளை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதோ இந்த லேடிஸ் விஷயத்தில் அவர் விழுந்துட்டார், சிறுமிகளை பாலியல் இது பண்ணிட்டார், அதனால் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ண போகுது. இந்த விஷயத்தை பற்றியே நாங்கள் பேசலை. அது அவர் விழுறாரு, இது பண்ணுறாரு. அவர் ஆதியிலிருந்தே சரி கிடையாது என்பதை தான் நாங்கள் கூறிக்கொண்டு இருக்கிறோம். அதாவது கள்ளத்திற்கு தரிசனம் உரைத்தது, செழிப்பின் உபதேசத்தை போட்டது, மோதிரத்தை கலத்தி போடு, அதை குலத்தை போடுன்னு இப்படி விசுவாசிகளுக்கு ஆசையை தூண்டி கொண்டு உள்ள போதகத்தை தான் அவர் கொடுத்து கொண்டு இருந்தார். ஆகையால் முதல்லையே அவர்கிட்ட அன்பு கிடையாதுங்கிறத தான் நாங்கள் வேதத்தில் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஏதோ கேஸில் அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டார், உடனே அவர் இப்படி மாட்டிக்கிடுவார், இப்படி மாட்டேன்னு நாங்கள் குறை சொல்லலை. அவர் ஆதியிலேருந்தே சரி கிடையாதுங்கிறத தான் நாங்கள் விசுவாசிகளாகி அவங்களுக்கு கூறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அது இப்போ அதோட அவுட்புட் இப்போ பகிரங்கமாக வெடிச்சிட்டு அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்கிங்க. அதனால் தயவு கூர்ந்து கிறிஸ்தவ ஜனங்களை நீங்கள் உணர்வுள்ளவர்களாக ஆகுங்க. ஒரு புறஜாதியான ஆகிய ஒரு சாட்டை துரைமுருகனுக்கு இருக்கிற உணர்வு கூட உங்களுக்கு இல்லாமல் போதகரா இல்லை பாட்டு பாடி டான்ஸ் ஆடி என்ன இயேசுநாதர் டான்ஸ் ஆட சொன்னாரா, பாட்டு பாட சொன்னாரா? சாட்டை முருகனுக்கு இருக்கிற உணர்வு கூட கிறிஸ்தவனுக்கு இல்லை. நீங்கள் உணர்வில்லாதவங்களும் ஆனதுனால தான் இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்களும் ஆசையை தூண்டக்கூடிய ஊழியர்களும் பண ஆசையும் செழிப்பின் ஆசையும் தூண்டக்கூடிய ஊழியர்களும் பெருகி கொண்டு இருக்காங்க. அதில் இதை நாங்கள் முதலாவது புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ அவ்வளோ பெண் விஷயத்தில் விழுந்துட்டாருங்கிற பற்றி நாங்கள் பேசவே இல்லை. இவர் முதல்ல இருந்தே இவரோட இது சரி கிடையாது. அதையும் உங்களால் கண்டறிய முடியலை. அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் விசுவாசிகளை நீங்கள் உணர்வற்று போயிட்டீங்க என்பதை நீங்கள் சிந்தித்து கொள்ளுங்கள். ஆகையால் விசுவாசிகளை இந்த வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 2:16 ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்படின்னா அந்த உலகத்தில் வருகின்ற இச்சைகள் காம விகாரங்கள் எல்லாமே கடவுளால் அது உண்டானது கிடையாது, இது மனுஷனால் உண்டானது என்றுதான் வேதம் கூறுகிறது. இப்போ இச்சையை தூண்டக்கூடிய உடைகளை நிறைய லேடிஸ் போடுறாங்க. அதற்கு யார் காரணம்? மனிதர்கள் தான் காரணம். அதை பார்த்து இன்னொருத்தர் இச்சையை தூண்டனால இழுக்கப்படுகிறார்கள். எல்லாத்திற்குமே ஒரு காரணம் மனிதர்கள் தான். அதனால் இதுக்கு கடவுளுக்கு சம்பந்தம் கிடையாது. அதை தான் இந்த வேதம் கூறுது. ஏன்னா கடவுள் பரிசுத்தர், இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் 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 என்று வேதம் நமக்கு கூறிக்கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் உண்டான இச்சைகளுக்கு முழு காரணம் மனிதனும் பிசாசும் தான். பிசாசும் மனிதனும் சேர்ந்து கொண்டு அந்த இச்சையை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறான். கடவுள் பரிசுத்தர், அவருடைய ஹோலினஸ் எவ்வளோ மகா பெரியது என்பதை நம்ம கிறிஸ்தவ ஜனங்களை புரிஞ்சு கொள்ளணும். அப்படின்னா பேசுகிற நானும் ஒரு பாவி தான், ஜான் ஜெபராஜும் ஒரு பாவி தான். அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களுமே ஒரு பாவிகள் தான். இடத்தில் பாவம் இல்லை என்பதால் நம்ம வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் என்று வேதம் கூறுகிறது. அப்படின்னா என்கிட்ட பாவம் இல்லை, நான் பரிசுத்தவான் அப்படின்னு நான் இதுன்னு சொல்லிட்டேன்னா நான் வஞ்சிக்கிறோம். என்கிட்ட பாவம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன்னா இப்போ நம்ம எல்லாருமே பாவிகள் தான்.
ஆனால் வேதம் நமக்கு என்ன கூறுகிறது என்றால், நீங்கள் கிறிஸ்துவிலே நிலைத்திருங்கள், நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்போனா நம்ம கிறிஸ்துவில போய் நிலைத்திருக்கணும். கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்து இருக்கும்போது நம்ம பரிசுத்தவான். அதை தான் வேதம் கூறுகிறது. அதனால் நம்ம இப்போ வீடியோவில் பேசுகிறோன்னா அது நான் பேசலை, கிறிஸ்து தான் பேசுகிறார். அதனால் இது நாங்கள் பேசுகிறோம், அதனால் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. இது கிறிஸ்து தான் பேசுகிறார். கிறிஸ்து எங்களோடு இருந்து பேசி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் நீதி இது கிடையாது, கிறிஸ்துவனுடைய பரிசுத்தம் இது கிடையாது. கிறிஸ்து பரிசுத்தமாக இருக்கிறார். அப்படின்னா ஒரு ஊழியக்காரனாகிய ஒருத்தன் எவ்வளோ சாட்சியாகவும் எவ்வளோ பரிசுத்தத்தை குறித்து பேச வேண்டும். ஆனால் இந்த ஜான் ஜெபராஜ் ஒரே பாட்டு கூத்தாட்டம் போட்டார். அதனால் அதுக்கு போன விசுவாசிகள் யாராவது மனம் திரும்பினார்களா? ஏன்னா மனம் திரும்ப முடியாது. ஏன்னா ஜான் ஜெபராஜ் மனம் திரும்பலையே. சபைக்கு போகிறவ யாரும் அப்படி மனம் திரும்ப முடியும்? மனம் திரும்ப முடியாது. ஏனென்றால் ஜான் ஜெபராஜோடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைக்கும் அப்படி நேர் எதிராக இருந்தது. கிறிஸ்துவனுடைய போதனைக்கும் ஜான் ஜெபராஜோடைய போதனைக்கும் அப்படி எதிர்மறையாக இருந்தது. மத போதகரா இல்லை பாட்டு பாடி டான்ஸ் ஆடி, ஏன்னா இயேசுநாதர் டான்ஸ் ஆட சொன்னாரா? பாட்டு பாட சொன்னாரா? எந்த ஒரு பெண்ணையும் பெரிதொரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளுடன் மனதளவில் விபச்சாரம் செய்தாயிற்று. விவிலியம் பைபிள் சொல்லுது. அதாவது ஆதி முதற்கொண்டு ஜான் ஜெபராஜ் அவனோட சபையில் என்னைக்காவது பரிசுத்தத்தை குறித்து பேசியிருக்காங்களா? இல்லை நீதியை குறித்து பேசியிருக்கானா? இல்லை ஏழைகளுக்கு உதவி செய்யணும், தாழ்மையுள்ள வாழ்க்கை வாழணும்னு பேசியிருக்கானா? எதுவுமே பேசலை. அப்படி பைபிளுக்கு நேர் எதிராக தான் ஜான் ஜெபராஜ் பண்ணார். ஒரே செழிப்பு. பைபிள் என்ன சொல்லுது? உனக்கு உண்டானவை விட்டு தரித்திரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. இங்கே உலகத்தில் அன்பு கூறாதுன்னு சொல்லுது. ஆனால் இவனும் என்ன பண்ணானா, உலகத்தில் உள்ள அன்பை தான் தூண்டுனாங்க. அதனுடைய முடிவு தான் இது. அதில் முதல்ல இருந்தே அவன் சரி கிடையாது. அதனால் முதல்ல இருந்தே அவர் கிறிஸ்துவோடு நிலைத்திருக்கலை. கிறிஸ்துவுக்கும் அவருக்கு சம்மந்தமே கிடையாது. அதை விசுவாசிகளை நீங்கள் தயவு கூர்ந்து புரிஞ்சு கொள்ளுங்க. அதற்காக தான் எங்களை போன்றவர்கள் கடவுளை எழுப்பி உங்களுக்கு சத்தியத்தை நாங்கள் கூறிக்கொண்டு இருக்கிறோம். இந்த சத்தியத்தை நீங்கள் நிராகரித்தால் நீங்களும் ஆக்கினைக்கு உட்படுவீர்கள். நீங்கள் ஆக்கினைக்கு உட்படக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் எங்கள் நேரத்தையும் விட்டுவிட்டு எங்கள் வேலைகளெல்லாம் விட்டுவிட்டு கடவுளுக்குன்னு ஊழியத்தை யூடியூபின் வாயிலாக சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட கூடாது என்றால் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு இப்படிப்பட்ட நயவஞ்சக ஊழியங்களையும் இப்படிப்பட்ட ஆசையை தூண்டக்கூடிய ஊழியர்களையும் நிராகரித்து விடுங்கள். அதான் வேதவசனம் கூறுகிறது, உங்கள் விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவமாக இருக்கிற இயேசுவை நோக்கி ஓடுங்கள், உங்களுக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையுடன் ஓடக்கடவீர்கள் வசனம் கூறுது. அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்போது நமக்கு எதுவும் தேவையில்லை. நம்ம பொறுமையாக அவருடைய இதில் இருந்தால் போதும், அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆனால் இவங்களுடைய வேலை உங்களை பொறுமையாக இல்லாததாக விடாதபடிக்கு ஆசீர்வாதத்தை தூண்டி விட்டு கிறிஸ்துவை விட்டு உங்களை விலகச் செய்கிறவர்கள் இவர்கள் எல்லாரும் அசுத்தாவி கொண்டவர்கள், பிசாசினால் உண்டானவர்கள். ஜாக்கிரதை.